சிறுவர் நீதி கதைகள். சுயபுத்தி. ஒரு தந்தையும் மகனும் தங்களுடைய கழுதையை விற்பதற்காக சந்தைக்கு ஒட்டி சென்று கொண்டிருந்தனர். அதை பார்த்த வழிப்போக்கர்கள் சிலர் இவர்களை பார்த்து, பாரேன் இவர்களை, அற்புதமான கழுதையை ஓட்டிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் யாராவது அதில் ஏறி செல்லலாம். ஆனால் பொருளைக் கொடுத்த கடவுள் அதை பயன்படுத்த அறிவை கொடுக்கவில்லை இவர்களுக்கு இன்று ஏளனம் செய்தனர். இதனால் வெட்கப்பட்டு போன தந்தையும் மகனும் ஒரு முடிவு செய்து, வயதில் சிறியவனான மகன் கழுதையின் மேல் உட்கார்ந்து கொண்டு தந்தை நடந்தவாறே இருவருமாக போனார்கள். அப்பொழுது வேறு சில வழிப்போக்கர்கள், இந்த பாருடா அநியாயம், பெரியவர் நடக்க முடியாமல் நடக்கிறார், இந்த வாலிப பையன் சொகுசா கழுதை சவாரி செய்கிறான் என்று கிண்டலடித்தனர். இதைக் கேட்டு இவர்கள் கூறுவதில் நியாயம் இருப்பதாக உணர்ந்த பையன் தந்தையை கழுதையில் உட்கார வைத்து இருவரும் புறப்பட்டனர். இன்னும் சற்று தூரம் சென்றபின் ஒரு வழிப்போக்கன் இவர்களை பார்த்து, களி முற்றிவிட்டது, இங்க பாரு, நல்லா சுக்குமாந்தடி போல இருக்கிற பெரியவர் ஒரு நோஞ்சான் பையனை நடக்கவிட்டு தான் மட்டும் சொகுசாக கழுதை மேலேறிப் போகிறார் என்றான். வழக்கம் போல இதைக் கேட்ட தந்தை மகன் இருவனும் ஒரு சேர கழுதை மேலேறிக் கொண்டனர். இனி இந்த உலகம் தங்களை பார்த்து கேலி பேசாது என்று தந்தை கூறினார். கொஞ்ச தூரம் சென்றபின் இன்னொரு வழிப்போக்கன் இவர்களை பார்த்து, 2 தடியன்கள் ஒரு நோஞ்சான் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்கிறார்கள், கொடுமைக்கார ஜென்மங்கள் என்று காட்டமாக விமர்சித்தான். இதைக் கேட்டு வருந்திய தந்தையும் மகனும் கழுதையிலிருந்து குதித்தனர். இனி என்ன செய்வது என்று சிந்தித்தனர். நீண்ட ஆலோசனைக்குப் பிறகு மக்கள் மனமகிழ கழுதையை நாம் கட்டி தோளில் சுமந்து செல்வோம் என்று முடிவு செய்தனர். அவ்வாறு கழுதையை தோளில் சுமந்து செல்கையில் வழியில் ஒரு காட்டாறு குறுக்கிட்டது. அதைக் கடக்கையில் கழுதை மிரண்டு போய் வெள்ளத்தில் விழுந்தது. கால்கள் கட்டப்பட்டிருந்ததால் அதனால் நீந்த முடியவில்லை. எனவே அது ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. தந்தையும் மகனும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். நீதி. மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாமல் நமக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை தைரியமாக செய்ய வேண்டும். சொல்புத்தியை விட சுயபுத்தி மிக அவசியம்.